வணக்கம், ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இப்போ ஒரு சத்து மாவு கஞ்சி மாவு செய்வது பார்ப்போம். இது சர்க்கரையை குறைக்கும், ப்ரெஷரை குறைக்கும், உடல் எடையை குறைக்கும். நமக்கு வயிறு சாப்பிட்டோம்னா ஃபில்லிங் நல்லா ஒரு நேரம் ஒரு கப்பு சாப்பிட்டோம்னா கரெக்டாக நல்லா இருக்கும். ஒரு காலை வேளை டிஃபன் இதை மட்டும் எடுத்துக்கலாம். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இதில் அரிசி ரொம்ப சேராது. கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு கவுனி அரிசி தான் கிடைக்கும். இதில் சேர்த்திருக்கோம். அதனால் நமக்கு சத்து தான் உடம்புக்கு. எலும்புக்கு சத்து, முதுகு தண்டு வடத்துக்கு சத்து. இதனால் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருக்கும். இதை அனைவரும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதில் சேர வேண்டிய சாமான்கள் என்னென்னா, சிவப்பு கவுனி அரிசி 1 கிலோ, 1/4 கிலோ கொள்ளு, பார்லி 1/2 கிலோ, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1/2 கிலோ. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். அரிசி மட்டும் வறுக்க வேண்டாம். இந்த 3ஐயும் மட்டும் வறுத்துக்கிட்டு இது கூடவே வெள்ளைப்பூண்டு 2 உருண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு அதில் போட்டுட்டு, ஜீரகம் ஒரு 25 ml போடலாம். மிளகு ஒரு 20 மிளகு இருக்கிற மாதிரி போட்டால் போதும். காரம் ரொம்ப உரைச்சிரும். இல்லை காரம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லைன்னா அதை கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். நான் 3ஐயும் வறுக்கும் போதே வெள்ளைப்பூண்டையும் கூட போட்டு வறுக்கணும். கடைசியாக ஜீரகத்தையும் மிளகையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இந்த சிகப்பு கவுனி அரிசியை தனியாக ஒரு டப்பாவில் கொட்டி, இது சிறு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இந்த 3 சாமானத்தையும் ஒரு தனி டப்பாவில் கொட்டி இதை நைஸ் மாவாக அரைச்சிட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு அதில் தேவையான உப்பு நம்ம கலந்து வச்சா வைக்கலாம். இல்லாட்டின்னா நம்ம கஞ்சி வைக்கும்போது போட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாவு. அதுக்கு 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி வச்சு 5 டம்ளர் வைக்கலாம். தண்ணி நல்லா வச்சு கரைச்சிக்கணும். அந்த மாவை கரைச்சி குக்கரில் வச்சு செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம ராகி களி கிண்டுற மாதிரி நல்லா கிண்டினிங்கன்னா ராகி களி பக்குவத்துக்கே கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இதில் நம்ம தயிர், சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு கப்பில் வச்சு சூடாக சாப்பிட்டோம்னா அந்த ஒரு வேளைக்கு அப்புறமும் பசியும் இருக்காது. உடம்பும் கொஞ்சம் ஆக்டிவாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிட்டோன்னா போய் படுக்கிற மாதிரியான தொல்லைங்கள்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது அனுபவத்தில் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி இதை வறுக்கிறோன்றதை பார்ப்போம். இப்போ பாசிப்பருப்பை இதில் கொட்டிட்டோம். 1/2 கிலோ பாசிப்பருப்பு. இந்த பூண்டையும் இதிலேயே போட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும், நல்லா வறுபட்டுரும். ஆனால் அதுக்கப்புறமேலு இந்த பூண்டை தனியாக எடுத்துகிட்டு அடுத்த இது வறுக்கும் போதும் அதுலேயும் போட்டு வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த ஈரத்தன்மை பூரா போயிடும். பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை. அடுப்பை பெருசாக வச்சுக்கிட்டு கூட பக்கத்துலேயே நின்று கை விடாமல் கிளறிக்கலாம். நம்ம தூரம் போனோம்னா சிறுக வச்சு சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வறுத்துட்டோம். இதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது பார்லி. இந்த பார்லியை வறுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வெள்ளை பூண்டை நம்ம முடிஞ்ச மட்டும் இதிலேருந்து எடுத்து இதில் போட்டுருவோம். அப்போ நல்லா அது கூடயே சேர்ந்து வறுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது கொள்ளு.
கொள்ளு கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா சூடு. அதனால் இதில் தான் வந்து நமக்கு உடம்பு இளைக்கிறது, கொழுப்பை குறைக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து இந்த கொள்ளில் தான் இருக்குது. இதை நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பூண்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் வறுத்து முடித்ததுக்கப்புறமும் இந்த வெள்ளை பூண்டை தனியாக எடுத்து நல்லா காயிற பக்குவத்துக்கு வறுத்து கொட்டிட்டோம்னா ஈரப்பசையே இல்லாமல் இருக்கும், மாவு கெட்டு போகாது.